ஹாய் அமேஷ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சடன் மேரேஜ் வித் பிரதர் ஃபியான்சியோட எபிசோட் 16. ஸோ இன்னும் ஒரு எபிசோட் தான், இந்த மொத்த சீரீஸும் முடிய போகுது. இந்த மொத்த சீரீஸையும் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் மற்ற எபிசோட் பார்க்கலனாலும் மறக்காமல் பார்த்துட்டு இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் லாஸ்ட் எபிசோட். ஸோ எல்லோரும் மனசை தேர்த்திக்கோங்க. ஓகேவா? டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைக்கா எனக்கு இதெல்லாம் ஓகேவே இல்லைக்கா, எனக்கு எஃப்எஃபே பிடிக்காதுக்கா அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைக்கா எனக்கு எஃப்எஃப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, வீக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ நீங்கள் கிஃப்ட் கொடுத்துருப்பீங்க. அதை வீ கையில் வச்சுட்டு ஆர்வமாக உங்களை பார்த்துட்ருக்கான் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறா? பிரிக்க போகிறேன். நீங்கள் வீயை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி உங்கள் தலையிலே அடிச்சுக்கிறீங்க. மொத்த பேர் உங்களை பார்த்துட்டு ஏண்டி கிஃப்ட்டை பிரிக்க தானே செய்வாங்க அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. கிஃப்ட்டை பிரிப்பாங்க தான், ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்கே, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. அதை எப்படி ப்ராப்பராக பிரிக்கணும்னு என்கிட்ட கேட்கணும். கிஃப்ட்டை எப்படி ப்ராப்பராக பிரிப்பாங்க? அப்படியே பிரிக்கிறது தானே. எங்கள் அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப அறிவு தான், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்கள பார்க்குறான். இவங்களை பார்த்து முறைக்கிறான். உங்களுக்கு மறைச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மாமா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச் பாக்ஸ்னால் ஒயர், அதாவது கேபிள் அங்கே கனெக்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் பாக்ஸ் நம்மக்கிட்ட கொண்டு வரோம்ல, அந்த மாதிரி. இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஸ்டோர் ரூமில் எடுக்க போயிட்டான். நீங்கள் வேகமாக ஸ்க்ரீனெல்லாம் வேகமாக சாத்திட்ருக்கீங்க. எல்லோரும் உங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் டோரு லாக் பண்ணிட்டீங்க. எல்லோரும் சைலண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் பார்க்குறாங்க. அந்த கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு டேபிள் எடுக்க சொல்லி டேபிள் போட்டு அதுக்கு மேலே அந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க. எல்லோரும் இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறா இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற டவுட்டில் தான் உங்களை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு மேட்ச் பாக்ஸ் ஸ்டிக்கு தரீங்க. இது எதுக்குடி? அடி இங்கே பாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டில் பாயிண்ட் பண்ணுறீங்க. அந்த பார்த்தா அந்த மேட்ச் பாக்ஸில் உரசுவாங்கள்ல, அந்த பக்கம் அங்கே இருக்குது. வீ உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கன்ஃபியூஸாக அவங்கள பார்க்குறான். நீங்கள் அதில் உரசு அப்படின்னோடனே வீயும் அதில் உரசுறான். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. வீயும் அதில் அந்த மேட்ச் பாக்ஸ் வைக்கிறான். ஸோ அது அப்படியே எரிய ஸ்டார்ட் ஆகுது. உங்களே பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த ஒயிட் பேப்பர் ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. இப்போ அந்த பிங்க் பார்டரும் உள்ளே குட்டி குட்டி பால்ஸாக இருக்குது, கலர் கலராக. எல்லோரும் உங்களை பார்த்துட்ருக்காங்க என்ன அப்படிங்கிற மாதிரி. உள்ளே பார்த்தா 2 கவர் இருக்குது. அந்த 2 கவருக்குள்ளே உள்ளே ஏதோ இருக்குது. உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் வீயை பார்த்துட்டு மாமா அந்த 2 கவரையும் உங்கள் கையில் எடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீ அந்த 2 கவரையும் கையில் எடுத்துட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே 2 மரக்கட்டை மாதிரி வட்டமாக இருக்குது. அது கூட கேபிள்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதை கொண்டு போய் இந்த சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வீ உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. உங்கள் வீட்டில் யாருக்கு ஒன்றும் புரியல, என்ன தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிங்க. மாமா இப்போ அதை 2 பிரி. சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை 2 பிரிக்கிறான். உள்ளே 2 பால் மாதிரி இருக்கும். வீக்கு ஒன்றும் புரியல, என்ன பால் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்டிகிட்ருக்கான். இங்கே வா, கட்டுது இதில் வை. ஓகேன்னு சொல்லிட்டு 2 இதுலேயே அந்த 2 பாலையும் வைக்கிறான். இந்த ஸ்விட்சை போடு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 2 ஸ்விட்சையும் போடுறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் இப்போ ஃபுல்லாக அங்கே வெளிச்சம் வருது. ஒரு எல்லோயிஷான வெளிச்சம். பட் அந்த பால் 2லேயும் ஒரு குழந்தை இருக்குது. ஸ்கேன் பண்ண குழந்தை. அது எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். அப்படியே அதையே பார்த்துட்ருக்கான். உங்கள் மொத்த ஃபேமிலியும் அதை தான் பார்த்துட்ருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாப்பா, இது நம்மளோட 2வது பாப்பா. எல்லாரும் நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக அவங்கள பார்க்குறாங்க. அப்புறம் இனி பேர் நீ சும்மா பாட்டுக்கு ஜாலியாக சேட்டையெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது. இந்த 2 குழந்தைக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பாலையும் பாயிண்ட் பண்ணி காட்டுறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கூட ப்ராசஸ் ஆகலை. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். அவனுக்கு இந்த வேர்ல்டே நின்றுச்சு. அந்த 2 குழந்தைங்கன்னு சொல்லி காட்டினீங்கல்ல,
அது மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. அதையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வீ கைய பிடிச்சிட்டு, மாமா ஏதாச்சும் பேசு. வீ பேசவே இல்ல. அவன் ஐஸ்லேருந்து டீயர்ஸ் வருது. ஸோ உங்க அத்தை, உங்க அம்மாலேருந்து உங்கள ஓடி வந்து டைட்டா ஹக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் செம்ம ஹாப்பி. அவங்க அப்பாவுக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். அவங்க மாமாவும் ஹாப்பியாக பார்க்குறாங்க. ரியாவும் வந்து உங்கள ஹக் பண்ணிட்டு, "ஐன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி செல்லம்" அப்படின்றாங்க. சுகா ஆண்டி வீ ஹக் பண்ணிட்டு, "கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, அது 2 குழந்தைக்கு அப்பா ஆயிட்ட." வீ அப்படியே நின்னுட்டுருக்கான். "ஏய் மாமா என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஷயம் எல்லாத்தையும் நவுத்திட்டு வீயோட கையை பிடிக்கிறீங்க. வீ உங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி அழுறான். அவன் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேட் பண்ணிட்டே இருக்கீங்க. சுத்தம் வீணால வீயவே கண்ட்ரோல் பண்ண முடியல. வீ செம்மையாக அழுக்குறான். அவன் டியூர்ஸ்லாம் அப்படி வலியுது. அம்மா அழாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. வியோட அம்மா வந்துட்டு வியோட ஐஸ்லாம் தொடச்சி விட்டு, டே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதான் தெரியுது, இவ்வளோ அழாத, அவ்வளோ அழறால. விய வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அவன் டீயர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். மாமா எல்லோரும் இருக்காங்க அப்படின்றீங்க. சுத்தமே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. எல்லாம் சிரிச்சிட்டே திரும்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்கீங்க. உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கீங்க. வீதான் அந்த 2 எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் வச்சுக்கிட்டான் 2 பாலையும். அந்த 2 பாலையும் பார்த்துட்டே இருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் அவனுக்கு இதில் என்னன்னு புரியாதனால அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ பார்த்தா அவனுக்கு அதில் கிளியராக தெரியுதுல்ல. ஸோ அந்த பாலை பார்த்துட்டே இருக்கான். என்ன ரொம்ப அழகாக இருக்கா இவங்க பார்த்துட்டு, நம்ம குழந்தையா? நம்ம குழந்தா. இல்லை 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 வடைக்கு வாங்கிட்டு வந்த குழந்த. என்னடி அப்புறம் நம்ம குழந்தைன்னு தானே சொன்னேன். இவங்களை பார்த்துட்டு எப்படி அப்புறம் சொல்கிறேன், இப்போ இரு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்சியராக ஸ்வீட் தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. வீணாக அதை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அம்மாலாம் ஜாலியாக பீஸராக அன்றைக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும். உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. ஏண்டி இதை சொல்கிறத கொஞ்சம் முன்னாடி கூட அம்மாட்டெலாம் சொல்ல மாட்டியா? அம்மா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்லலான்னு தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு ஃபர்ஸ்ட் மாமாட்ட சொல்லலான்னு, அதான் இப்படி பண்ணேன். ஃபர்ஸ்டெல்லாம் வீம்பா இப்போ மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கலாய்க்கிறாங்க. போங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் விட்டுட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஒயன் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. இவ்வளோ ஹாப்பியான நியூஸ் சொல்லிட்டு கோவில் போகலையா நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, போகணும் எங்கேயாச்சும் வெளியே கண்டிப்பாக போகணும். உங்களை பார்த்துட்டு, ஒயன் பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ ட்ராவல் பண்ணக்கூடாது. அட போடாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்த்து சொல்கிறீங்க. இல்லடி அது. சரி 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 எங்கே போகணும்? கோவில் போகணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். சரி இரு நான் போய் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அந்த ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் பின்னாடியே வரான். என்னடா கிளம்புறேன்னு இல்லை, அதான் ஹெல்ப் பண்ண வந்தேன். நீங்கள் வீயை பார்த்துட்டு, என்ன புது அக்கறை? என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை ஹக் பண்ணுறான். நீங்களும் வீயை பேக் ஹக் பண்ணிட்டீங்க. என்னோட 2 குழந்தைய சுமந்துட்டுருக்கால. ஸோ அவளுக்கு என்ன பேர் எப்போ ஒரு பெரிய 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 இவங்களை பார்த்துட்டு பெரிய பெரிய ஹெல்ப்பராக இருப்பேன். நீ என்ன சொன்னாலும் செய்வேன். ஓ அப்படி வரீங்க. அடுத்துட்டு இவங்களை பார்த்துட்ருக்கான். சரி அந்த அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணு. சரின்னு சொல்லிட்டு வீயை போய் கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் வந்து அமைதியாக பெட்டில் உட்காந்துருக்கீங்க. என்னடி இது கிஃப்ட்டு எனக்கா? நீங்கள் வீயை பார்த்துட்டு, அது எனக்கு. வீ எப்படியே உங்களை பார்க்குறான். என்ன ஏண்டி என் பர்த்டேக்கு எனக்கு தான் கிஃப்ட் தரணும், அதெல்லாம் அப்படி ரூல்ஸ்லாம் இல்லை, கொண்டு வா. வீயை சரின்னு சொல்லிட்டு அதை உங்ககிட்ட கொண்டு வரான். ஓப்பன் பண்ணு. உனக்குன்னு சொன்னால் நீ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீ உங்கள்கிட்ட நீட்டான். ஓப்பன் பண்ணுங்க பாஸ். ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வீ தான் அதை ஓப்பன் பண்ணுறான். அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே வந்து ஒரு ரெட் கலர் சாரீ இருக்குது. உங்களை பார்த்துட்டு, சாரீ அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரீ எடுத்து பார்த்துட்ருக்கான். சேம் டைம் ப்ளவுஸும் வந்து ரெட் கலர் தான். வீங்களை பார்த்துட்டு, அறிவிப்பு போட்டிருக்கியா? நல்லா இருக்கல? சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீ பார்த்துட்ருக்கான். இந்த சாரியில் பாரு இந்த டிசைன் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. அது பார்த்தா பெட்டல்ஸாக இருக்குது. வீ உங்களை பார்த்துட்டு, இது அதுவா என் புருஷன் எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு அவனுக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டுக்குன்னு சொல்லி ஒரு பெட்டல்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணால ரூமு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்ருக்கான். அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஆசையாக எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் மெமரியாக சாரி ரெடி பண்ணியிருக்கேன். வீ அப்படி ஆடி போயிட்டான். அந்த பெட்டல்ஸை வச்சான். எனக்கு அந்த பெட்டல்ஸ்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுச்சு. ஏன்னா எனக்காக திருட்டுத்தனமாக ஒரு புணுக்குட்டி ஓடி வந்து அந்த ரூமெல்லாம் அழகாக ரெடி பண்ணி எல்லாம் அந்த சீட்டையெல்லாம் செஞ்சதில்ல, அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெமரபுள் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போயிட்டு அவனுக்கு பேசவே வரல. உங்களை ஷாக்காக பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவன் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் பார்த்து அதை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க.
வீக்கு என்ன பேசணுன்னே தெரியல. உங்களே பார்த்துட்ருக்கான். அழகா இருக்கான். வீ வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டான். மாமா சொல்லுடா. ரொம்ப தேங்க்ஸ் டி. எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீ நவுத்திட்டு பார்க்குறீங்க. நான் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் அதை எனக்காக பார்த்து பார்த்து இவ்வளோ பண்ண முடியுமா? நீங்கள் வீ பார்த்துட்டு எது சின்ன விஷயம்? எனக்காக என் புருஷன் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணுறான். அதெல்லாம் நான் கொஞ்சம் எஃபர்ட் போடுறேன், அவ்வளோதான். இவன் இதெல்லாம் ரீல்ஸில் பார்த்து பண்ணாதான்டா. அதனால் நான் ரொம்பலாம் எஃபர்ட் போடல. வீ உங்களை பார்த்துட்டு இதுக்கு மேலே என்னடி வேணும் ஒரு பையனுக்கு? அவன் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி திங்ஸாக இல்லைனா கூட, ரொம்ப சின்ன திங்ஸாக இருந்தால் கூட, அதை அந்த பொண்ணு பார்த்து பார்த்து பண்ணுறானா, அதை விட அந்த பையனுக்கு என்னடி வேணும்? உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு வீ உங்களை பார்த்து சொல்கிறான். அப்படியா? உன்ன மாதிரி பையன் கிடைக்கிறது தான் ரொம்ப அபூர்வம். அதுவும் நீலாம் என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அன்எக்ஸ்பெக்டடாக வந்த ரொம்ப ஹாப்பியான லைஃப் கொடுத்துட்ருக்க. எங்கள் அம்மாவை உங்கள் அம்மா மாதிரி பார்க்குற. டெய்லியும் காலையில் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, டேப்லெட் போட்டிங்களா, அங்கே ஜூன் என்ன பண்ணுறான், அப்பா என்ன பண்ணுறான்னு எல்லாம் கேட்குற. அப்பாட்ட பேசுகிற, ஜூன்கிட்ட பேசுகிற, எல்லாருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற. யாரா அப்படிலாம் பண்ணுவா? உன்னை தவிர யாரா இப்படிலாம் பண்ணுவா? உங்களை பார்த்துட்டு அதெல்லாம் சின்ன விஷயம்டி. உனக்கு சின்ன விஷயந்தான், ஆனால் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீண் டைட்டாக ஹக் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து கிளம்பிட்டுருக்கீங்க. வீ தான் ரெடி பண்ணி விட்டுட்ருக்கான். அந்த சாரீ அவ்வளோ அழகாக இருக்குது. வீக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் பண்ண ஒரு விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்து அதில் ஒரு சாரீ ரெடி பண்ணி அதை வேற கட்டிகிட்ருக்கீங்க. வீ அப்படியே உங்களை ஹக் பண்ணி பிடிச்சி விடவே மாட்டேங்கிறான். என்னடா மாமா அழகாக இருக்கடி இந்த சாரீலாம். சரி சரி வா, ரியா காட்ட வர நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பண்ணிட்டேனும் சொல்லலை, சில டைம் காட்டவும் இல்லை. வா போய் ரியா காட்ட காட்டுவோம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வீ கிட்ட கூப்பிட்டு வரான். இங்கே ரியா பார்த்துட்டு ரியாக்கா அடிஞ்சா ரியாக்கா அவங்கள பார்க்குறாங்க. அத்தை அம்மா எல்லோரும் இங்கே வாங்க, எல்லோரும் உங்ககிட்ட வராங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாட்டையும் இந்த சாரீ கட்டிட்டு அழகாக இருக்கா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு புது சாரி அடி மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாரா, அழகாக இருக்கோயன். நீங்கள் மத்திய பார்த்துட்டு அதான் எப்படி இருக்கு? அழகாக இருக்குடி. ரியாக்கா அவங்கள பார்த்துட்டு என்னடி திடீர்னு சாரி நல்லா இருக்கான்னு கேட்டுட்ருக்கா. ஒரு விஷயம் இருக்குது சொல்லுங்கள். அழகாக இருக்குடி, டிசைன்ஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பிடிச்சி பார்த்துட்ருக்காங்க. இதுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்க. டக்குன்னு வீ உங்கள் வாயை பூத்திட்டான். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வீயை பார்க்குறீங்க. என்ன சொல்ல போகிறேன் சொல்கிற ஹீரோ அப்படின்னு சொல்கிறீங்க. வீ உங்கள் வாயை பொத்துட்டுன்றான். யாருக்கும் ஒன்றும் புரியல. எதுக்குடா வாயை போத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீயோட அம்மா பார்த்துட்ருக்காங்க. வீயோட அம்மா டக்குன்னு வந்து வீயோட கையை வேற எடுத்து விட்டாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பிள்ளை வாயை போய் போத்திருக்கோம், வாயிலே அடிச்சனா. வீக்கு ஒன்றும் புரியல. வாய் தானடா போத்துனே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. நீங்கள் வீயை பார்த்துட்டு சரி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்கிறோம். எல்லாருக்கும் இப்போ எதுக்கடி எங்களை கூப்பிட்டோம், எதுக்கடி போக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி மாசமாக வேலை இருக்கா, எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. நீங்களே வீயை வந்து கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலுக்கு போனதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீ வந்து உங்கள் நெத்தியில் குங்குமம் வச்சிடுறா. நீங்கள் வீயை பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க. வீயை உங்களை பார்த்து ஹாப்பியாக சிரிக்கிறான். நீங்களே வீ இப்போ காரில் தான் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கீங்க. வீயோட ஹேண்ட் உங்கள் ஸ்டொமக்கிலே இருக்குது. என்ன பாப்பாவை பத்திரமா பிடிச்சிருக்கியா? வீ உங்களை பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்ல. இந்த குழந்தைங்க 2 பேரும் நம்மளை நம்பி இந்த உலகத்துக்கு வராங்க. நீங்கள் வீயை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தலையாட்டுறீங்க. நம்ம 2 பேர் மட்டும்தான் அவங்களோட ஒரு பெரிய உலகமாக இருப்போம், நம்மளை மட்டுமே நம்பி. நீங்கள் வீயை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ சேஃபாக பார்த்துக்கணும்ல. நீங்கள் வீயை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டேடாக இருப்ப. இவங்களை பார்த்துட்டு ஏண்டி அப்படின்றான். ஆமாம் இன்னும் அவங்க இந்த உலகத்துக்கே வரல, ஆனால் இந்த உலகத்துக்கு நம்மளை நம்பி வராங்க, நம்ம தான் அழகாக பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பாப்பா உங்கள் அப்பா ரொம்ப நல்லப்பா. நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு உங்கள் அம்மாவும் தான் ரொம்ப நல்லவ, உங்கள் 2 பேத்துக்காக என்ன வேணால் செய்வா. நீங்கள் வீயை பார்த்துட்டு நான் இதை அப்படி சொல்லலையே, எனக்கு தெரியுமே. அப்படி தெரியும், அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீ சிரிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா கிளம்புறேன்றாங்க. உங்களுக்கு மனசே ஆகல. அம்மா நிஜமாக போறியா? அப்படி என்னடி பண்ணுறது, ஜூன் இன்னைக்கு வந்துடுவான்ல. ஆமாம்மா சரி நாளைக்கு நானும் அவரும் வரோம், நீ ஜூன்கிட்ட சொல்லாத. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி நான் போனோன்னு சொல்லலான்னு பார்த்தேன். நீ ஜூன்கிட்ட சொல்லாத, நான் அதுக்கு ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், அதுபடி தான் சொல்லுவேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஆனால் ஒயன் இன்ஸ்டா பார்த்து நீ பண்ணுற பார்த்தியா ஒரு விஷயம். அம்மா போகும் அடிச்சுட்டு கேட்ட சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மாவும் எதுவும் சொல்லலை. சரி நாளைக்கே நீ வந்து ஜூன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நீங்களும் ஓகேன்ட்டீங்க. ஸோ நைட்டு 2 பேர் பெட்டில் படுத்துருக்கீங்க. அந்த 2 நைட் லைட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கான். உம்மா எதுக்கு 2 பட்டுப்பா, ரூமே வெளிச்சமாக இருக்குது, ஆஃப் பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண போகிறீங்க. உங்களை இழுத்து ஹக் பண்ணிட்டு
இப்போ வெளிச்சம் இல்லையா? நீங்கள் வந்து இப்போ வியோட செஸ்ட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு அந்த வெளிச்சமே தேவை, அவனோட செஸ் மட்டும்தான் தெரியுது. இவ்வளோ பெரிய செஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி செஸ்ட்லேயே ஒரு அடி நிற்கதடி. ஆ சரி, பொறுமையாக அடிக்கிறான். எவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இவங்களை பார்த்துட்டு அது எக்ஸசைஸ் பண்ணாமல் அப்படி இருக்கு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுக்குறீங்க. கம்மன் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறான். நீங்கள் நான் ஹக் பண்ணி படுத்துட்டு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி? தெரியலையே, என் கண்ணு ஒன்றையே பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுது. ஹாப்பி பர்த்டேடா புருஷா. எங்களை பார்த்துட்டு தேங்க்யூடி பொண்டாட்டி. சரி 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 சரி, இதை எங்கிட்டாச்சும் மூவ் பண்ணிடாது. 2 பாப்பா இருக்குது. இவங்களை பார்த்துட்டு 2 பாப்பா இருக்குல்ல. எப்படியும் உங்களையே பார்த்துட்ருக்கான். என்னடா? எனக்கு வந்து நீ ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு டாக்டர், ஒரு கேல்குலேஷன், அதுபடி எல்லாமே எனக்கு தெரியும். நீங்கள் வியை பார்த்துட்டு கால்குலேட் பண்ணியா? பண்ணேன். கன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு தெரியும். நான் பண்ணுவேன்னு நினச்சேன். பரவாயில்ல, பண்ணிட்டேன். அது ஓகே. ஆனால் ட்வின்ஸை நான் எதிர்பார்க்கவே இல்லடி. நீங்கள் வியை பார்த்துட்டு நானும் தான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா? எனக்கு அதுவும் மியாக்கா ஸ்கேன் பண்ணி 2 குழந்தைன்னு சொன்னப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? வியோ விஷயங்களை பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டியா? ஸ்கேன் பண்ணிட்டானே. அப்போ ஸ்கேன் பண்ணிது நம்ம 2 பேர் குழந்தையோட தானே? நம்ம குழந்தையோட நான் தான் தெளிவாக சொல்லலை. எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு எழுந்திரிச்சிட்டான். அம்மா இப்போ எதுக்கும் ஷாக்காக எழுந்திருக்கிற? எப்போ பண்ண நீ? நீங்கள் வியை பார்த்துட்டு இப்போல்லாம் கட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துட்டீங்க. என்னடி என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, ஸ்கேன் நான் பண்ணியிருப்பேன்ல. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த கிஃப்ட்டு வேறு பார்த்துட்டேனா, அழிச்சே நம்ம குழந்தைய வைக்கலான்னு பிளான் வருவோம். கொஞ்சம் மூளை இப்படி குண்டக்க மண்டக்க வேலை செய்ய வச்சுட்டேன். எப்போ கன்ஃபார்ம் பண்ண? நீங்கள் வியை பார்த்துட்டு அது சொன்னால் திட்டுவியே. அப்போ நான் திட்டுற மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கீங்க. இல்லை, திட்டுற மாதிரின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஃபேஸ் வச்சுருக்கீங்க. இப்படி தயவுசெய்து க்யூட்டாக வைக்காது. எவ்வளோ வேலை பார்த்துருக்க நீ. நீங்கள் பார்த்துட்டு மாமா எவ்வளோ பெரிய ஹாப்பி நியூஸ் தான் இன்றைக்கி சொல்லிருக்கு, என்னென்ன திட்டுறா. சரி திட்டலவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி படுத்துட்டோம். வேண்டாம், மூஞ்சி இவ்வளோ டெரராக வச்சுருக்கேன். சரி அப்படி சொல்லிட்டு அதே சிரித்து வேற கட்டுறீங்க. சரி முறைக்கலை. எப்போ ஸ்கேன் பண்ண? நீங்கள் வெய்யும் பார்த்துட்டு வா வந்து பாடு. சரின்னு சொல்லிட்டு வெய்யும் படுத்துட்டா. நீங்கள் நான் ஹக் பண்ணி படுத்துட்டு அன்னைக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேனா அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். சரி நான் போயிட்டு வரேன். சரிடி. சரி பார்த்து போயிட்டோம். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போய் கார் ஏறுறீங்க. பொதுவாக நீங்கள் கீழே போய் கார் ஏறுற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான். ஸோ நீங்கள் காரை மூவ் பண்ணிட்டு வீக்கு மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. பேஷண்ட் விட்டாங்க, போய் உட்கார போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு போயிருப்பான். நீங்கள் ரிட்டன் காரை வளைச்சிட்டு வர சொல்லிட்டு சரி டிரைவர் அங்கிள் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், 10 நிமிஷத்தை வந்துடுறேன். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வேகமாக மியாவோட கேபின் தான் போகிறீங்க. எஸ்கியூஸ் மீ. மியா உங்களை பார்த்துட்டு வாய் நீங்கள் என்ன பண்ணுறேன்? ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணுமா? அதான் கிடகடன்னு வந்துட்டேன். கிடகடன்னு எப்படி வந்தேன்? உன் புருஷனுக்கு லன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்க. அது நினச்சிட்டு க்யூட்டாக சிரிக்கிறீங்க. சரி வாங்க மேடம் வந்து உட்காருங்க. எங்ககிட்ட போயிட்டு ஆனால் இங்கே தான் உட்காருவேன். இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இருக்க சேர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நோ நான் இப்போ பேஷண்ட்டாக வந்திருக்கேன். பட் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்காத பேஷண்ட்டா? என்னாச்சுடி உனக்கு? சொல்கிறத கேளுங்க டாக்டர். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சீட்டில் உட்காந்துட்டாங்க. என்னாச்சு மேடம் உங்களுக்கு? அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் அம்ஷம் முடியும் கையில் பிடிச்சிக்கிட்டீங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க உங்கள் 2 கை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிருக்கீங்க. என்னம்மா பண்ணுறேன், இது பிடிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட உங்கள் ஒரு ஹேண்டை கொடுத்துட்டு அமைதியாக லிசன் பண்ணுங்கள். அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக கண்ணை மூடிட்டுருக்காங்க. என்னோட நாடி துடிப்பை நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அவங்க நிமிஷம் அப்படி அவங்களை நிமிர்ந்து பார்க்குறாங்க. லிசன் பண்ணுங்கள். அவங்க அப்படி லிசன் பண்ணுறாங்க. அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. நான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்மா? அவங்கள பார்த்துட்டு கன்ஃபார்ம்டி. போய் எதுவும் சொல்லாதீங்கக்கா, நான் இன்னும் நிஜமாக கன்ஃபார்ம் பண்ணலை. அவங்கள பார்த்துட்டு சத்தியமாக கன்ஃபார்ம் தான். நீ டெஸ்ட் பண்ணலையா? டெஸ்ட் பண்ணால் மாமாக்கிட்ட மாட்டிக்குவோன்னு தெரியும். 1 வீக்கில் பர்த்டே இருக்கான். சரி என்னென்னு யோசிச்சு இதே வேணா கிஃப்டாக பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் அவங்க உங்களை பார்த்துட்டு நிஜமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்பி கூட்டு போய் ஸ்கேனில் படுக்க வச்சு ஸ்கேன் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் தான். ஒரு பேபி இருக்குடா, இங்கே ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே வந்துட்டு அடிச்சுட்டு ஹாப்பியாக பார்த்துருக்கீங்க. நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணிட்டு ட்வின்ஸ் அடி.
என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பார்க்குறீங்க. அவங்க நல்லா ஸ்கேன் பண்ணிட்டு, ஏய் ட்வின்ஸ்டி சில்லுக்குட்டி உனக்கு ட்வின்ஸு. உங்களுக்கு அவ்வளோதான் செம்ம ஹாப்பி ஆச்சுங்க பார்த்து நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இது உன்னோட ஃபர்ஸ்ட் பேபி, இது உன்னோட செகண்ட் பேபி. நீங்கள் அப்படியே அந்த ஸ்கேன் இதே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஆகுது. மியா உங்களை ஹக் பண்ணிட்டு அவங்களாம் எழுதிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதே உங்களுக்கு செம்ம ஹாப்பி. அதுவும் அவனுக்கு ட்வின்ஸ் பிறக்க போகுது. அவங்க அதை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் மியாவை ஹக் பண்ணிட்டு நீங்களும் அழுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் மியா வந்துட்டு ஜிமின்கிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்களும் ஓன் மண்டையாட்டி இருப்பீங்க. ஏமா ஜிமினையும் கூப்பிட்டு ஜிமின்கிட்டே அந்த பேபியை காட்டியிருப்பாங்க. ஜிமின் ஐஸ்லேருந்து டிஎஸ் வந்திருக்கும். ஏன்னா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஸோ அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறப்ப ஜிமினுக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஜிமின் தேம்பி தேம்பி அழுதுருப்பான். அப்புறமையா வந்து அவனையும் சமாதானம் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதுதான் பிளான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மியாக்காட்ட தான் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் ரியாக்கா கூட சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கூட சொல்லலை. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது மியாக்காட்ட தான். அதுக்கப்புறம் தான் ரியாக்காட்ட சொல்லியிருப்பீங்க. பட் ரியாக்காட்ட எப்படி சொல்லியிருப்பீங்கன்னா வீட்டை எப்படி அந்த கிஃப்ட்டை காட்டினீங்களோ அதே மாதிரி தான் காட்டி ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ரியாக்காட்ட சொல்லிட்டீங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியாக்காட்ட சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து தான் பேக்லாம் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அவங்களும் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ என் தங்கம் உனக்கு 2 குழந்தை ஆடிச்சோ நீயும் குழந்தை அப்படி சொல்லிட்டு ரியாக்காவும் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணது ஜிமின் தான். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அது ட்வின்ஸ் வேறு. ட்ராவல் பண்ணாத அவ்வளோவா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நீ ட்ராவலே பண்ணாத அப்படின்ட்டு இருப்பான். டாக்டர் வேறையா சரி அப்படின்னு சொல்லிட்டு கதையை கேட்டாச்சு. அப்போ டேப்லெட்லாம் 2 பேரும் கொடுக்கல. இல்லை நீ வந்துட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ வந்து டேட்டை சொல்லு. டே வந்து உனக்கு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம். அவனே உனக்கு மெயின் டாக்டரை வந்து பார்க்கட்டுன்ட்டாங்க. நீங்களும் ஓகேன்ட்டீங்க. கிஃப்டெல்லாம் நீங்கள் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து கொஞ்சம் நியர்பை ஷாப்லேயே கிடைக்கும். பட் அதை போய் ஆர்டர் கொடுத்து எல்லாம் பண்ணி வாங்கணும். அதெல்லாம் ஃபுல்லாக ஜிம்னே பண்ணியிருப்பான். அந்த ஸ்கேன்லாம் இது பண்ணி அவனே எல்லாமே பண்ணியிருப்பான். அவங்கக்கிட்ட ஃபுல்லாக கால் பண்ணி காட்டி எல்லாமே பார்த்து ஜிமின் தான் அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து கையில் கொடுத்துருப்பான். நீங்கள் அதை பேக் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அமௌண்ட் நீங்கள் தான் பே பண்ண வேண்டிங்க. ஜிமின் கிட்டே இல்லை அதை நான் ஆசையாக பண்ணுறேன் நானே பே பண்ணுறேன்ருப்பீங்க. சாரிக்கு வந்துட்டு மியா தான் ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஏன்னா இந்த சாரியும் வந்துட்டு அன்னைக்கே வந்துட்டு அவன்கிட்ட காட்டணும், அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பீங்க. ஸோ மியாக்கா வந்துட்டு சரிடி இந்த ஷாப்பு அங்கே தானே இருக்குது நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டுருப்பாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு மியாக்காட்ட தான் அந்த பூவெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அவங்க தான் ஃபுல்லாக ரெடி பண்ணி கொண்டு வந்து கையில் கொடுத்துருப்பாங்க. மியாவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயத்த இப்படியெல்லாம் கூட பண்ணலாமா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம் இன்றைக்கி தான் நியூ ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ இது எல்லாம் சொல்கிறீங்க. அப்போ இன்னும் ப்ராப்பர் இது பண்ணலையா? ஆஹா மியாக்கு அவங்கக்கிட்டே பார்க்க சொல்லிட்டாங்க. இவங்களே பார்த்துட்ருக்கான். மியா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாலோ ரொம்ப ஜிமின் அண்ணாவை தான் தெரியுமா 2 பேரும் அவ்வளோ எமோஷ்னலாகி அவ்வளோ அழுத்தாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து நீ ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல். உனக்கு ட்வின்ஸுனாலே 2 பேரும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. இவங்களை பார்த்துட்டு நான் அதை பார்த்துருக்கலாம். நீங்கள் வியை பார்த்துட்டு ஏண்டா வியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப நானும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணேன். அதனால் அவங்களும் அப்படி தானே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடு சார் நீங்கள் வியை பார்க்குறீங்க. ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத ஜிமின் கன்ஃபார்ம் பண்ணல, நான் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். நீங்கள் வியை பார்த்துட்டு நீயாம் அவன் வந்துட்டு ஸ்கேன் பண்ணலாம் வாடான்னு சொல்லி தான் கூப்பிட்டா. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடி ஸ்கேன் பண்ண சொல்கிறேன்னா வாடா அப்படின்னு சொல்லணும். நானும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸ்கேன் பண்ணுறான் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தா குழந்தை. எனக்கே ஷாக்கு. ஐயோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்ற ஆமாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அவன் என்கிட்ட அப்படி தான் சொன்னான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து நிறைய ரெடி பண்ணி தான் நாங்கள் ஜிமின்ட்டே சொன்னோம். ஓ மியாக்காக்கு ஃபுல்லாக நீ தான் ஹெல்ப் பண்ணியா? ஜிமின் அதனால் உனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணலாம் அதெல்லாம் அண்ணா சொல்லலை. ஆனால் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டும் அண்ணா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணா பண்ணாங்க. சரி எப்படி சொல்லிட்டு எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. அன்றைக்கி நைட் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்து செம்ம ஸ்மெல்லு. உங்களுக்கும் ரியாக்காவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாம் அந்த டேபிளில் இருக்குது. உங்களுக்கு ஹையாக எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்குது. நீங்கள் போய் ஒரு வாய் தான் சாப்பிட்ருக்கீங்க, அப்படியே வாமிட்டு. ரியாவுக்கு வாமிட்டே வந்தது. உங்களுக்கு டக்குன்னு வாமிட்டு தான் எல்லாம் ஷாக் ஆகிடுங்க, பயந்துட்டாங்க வர. வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட்டு போய் வாமிட்லாம் எடுக்க வச்சு கூட்டிட்டு வர. நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் வாமிட்லாம் வருது. நீங்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கா சொல்லு அப்படி சொல்லிட்டு வியோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வாமிட் வருது நார்மல் தான். நீங்கள் பார்த்துட்டு ரியாக்காவுக்கு வரலாம், அது சிலருக்கு வருண்டு. எதே எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஷாக்கு. ஏதோ வாமிட் வருமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமும் ரிட்டன் போய் சாப்பிட்டு ட்ரை பண்ணுறீங்க, சுத்தம் உங்களுக்கு ரிட்டன் வாமிட் வந்துருச்சு. வந்துட்டு சரி நீ ஹாஸ்பிட்டல் வா, நம்ம செக் பண்ணிட்டு டேப்லெட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டான். மாமா அது
சரி டேப்லெட் வேணாம், ஜஸ்ட்டு செக் பண்ணலாம் பேபிஸ் எப்படி இருக்காங்க அவங்க இதெல்லாம். வேணாம். பார்க்காம குழந்த பெற்றுக்க முடியாதா? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அது எப்படி பார்க்காம பெற்றுக்க முடியுன்றாங்க. சுகா வந்துட்டு அது எப்படிம்மா அப்படின்றான். இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் யாரும் டேப்லெட்லாம் போடாமல் தானே 6 குழந்தை 7 குழந்தைலாம் பெற்றுக்குறாங்க. 2 குழந்தை தானே. நீங்கள் பார்த்துட்டு அம்மா டேப்லெட் வேணாண்டா. வீக்கம்ஷம் தலையே சுற்றிருச்சு. என்னது இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறாளே, இன்னும் 10 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு இங்கேயே முடிஞ்சிச்சுடா, நம்ம சொல்லி முடிஞ்சிச்சுடா அப்படிங்கிறது அவனுக்கு இங்கேயே தெரிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வழியாக உங்களை அழுத்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே உங்கள் அத்தை உங்கள் அம்மா ரியாக்கா 3 பேர் தான் இருக்காங்க. உங்களுக்கு போய் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். 3 பேரும் ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. அச்சோ அழகாக இருக்குது, எங்கள் குழந்தைங்க எவ்வளோ அழகாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் அதே பார்த்துட்ருக்கீங்க. ஸ்கேன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த சிக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அவனையும் தொடைக்கிறான். கூட்டு நானே தொடைக்கிறேன், ஹெரிடி நானே தொடச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக தொடச்சிட்டு நீ ரொம்ப வீக்காக இருக்கா. எங்கள் வீயை பார்த்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. எல்லோரும் அங்கே தானே இருக்காங்க, வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் டாக்டர் உட்கார இடத்துல உட்காந்துட்டா. ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு யாரும் இப்படி ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க, நீ கிட்டே சேரில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் 2 ஹேண்டி பிடிச்சிட்டு ரொம்ப வீக்காக இருக்கா. எல்லோரும் பார்த்துட்டு என்னடா சொல்கிற, ரொம்ப வீக்காக இருக்கா. அதாவது இந்த 2 குழந்தை தாங்குறது கூட எனக்கு சக்தி இல்லை. எல்லோரும் ஷுட் பி சைலண்ட் ஆகிட்டாங்க. உங்களை பார்க்குறவங்களுக்கு ஐஸ்லாம் டிஎஸ்சி ஃபீல் ஆயிடுச்சு. அம்மா என்ன சொல்கிற அப்படிங்கிறீங்க. உங்கள் நிமிஷம் பதட்டமாக வர இருக்குவே உங்கள் கையை பிடிச்சிட்டு. ஒன்றும் இல்லடி, நீ பதட்டமாக ஒன்றும் இல்லை. அதாவது நான் கொடுக்குற டேப்லெட் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா குழந்த. பட் இல்லைண்ணா அப்படி சொல்லாத. உங்கள் ஐஸ்லேருந்து டீஸ் வருது. மியாவும் அப்போ தான் வந்திருப்பாங்க, ஸ்கேன் எடுக்கிறேன்னு சொல்ல மியா வந்திருப்பாங்க. மியா வந்துட்டு அன்றைக்கி ஸ்கேன் எடுத்தப்போ நானும் கவனித்தேன். அதனால தான் நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் ட்ராவல் பண்ணாத, அதுக்கப்புறம் வீட்டை என்ன பேசிக்கிட்டு சொல்லலான்னு. ரொம்ப சேஃபாக இருடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. உள்ளே வந்துட்டு அவங்க எல்லாட்டையும் பேசிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறான். எல்லோரும் மூஞ்சி தொங்க போட்டுட்டு வராங்க. உங்களுக்கு கொஞ்சம் மாயமாயிடுச்சு. என்ன சொல்கிறான் இவன், 2 குழந்தை தாங்கிறதுக்கு சத்தியம் இல்லையா, ரொம்ப வீக்காக இருக்கணும். பாப்பா என்ன பாப்பா அப்பா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக்கில் வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் அத்தவங்களை பார்த்துட்டு இந்த டேப்லெட் போடணுமாண்டா. அத்தை எனக்கு டேப்லெட்டே பிடிக்காது அத்தை. சரி கொடுங்க, நான் பாப்பாக்காக சாப்பிட்றேன். உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க, மூஞ்செல்லாம் அப்பா வேட வச்சிட்ருக்கீங்க. சரி சரி அத்தை இதை ஈஸியாக சாப்பிட்டு ஏதாச்சும் வழி பண்ணவா. இதை என்ன பண்ண முடியும், கரைச்சி தான் குடிக்க முடியும். கரைச்சா கசுக்கும், அதுக்கு நான் அப்படியே போட்டுப்பேன். சரி இரு அத்தை, அதுக்கு நாச்சும் வழி பண்ணுறேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் அத்தையை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தை போய் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வராங்க. கையில் ஒரு பவுல் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பவுல் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையவே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தை அந்த பவுலை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு ஐந்தா இல்லைக்கு கஞ்சி குடி. பார்த்துட்டு கஞ்சா அப்படின்ட்டுங்க உங்கள் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. கஞ்சி குடிடி நல்லாயிருக்கும். நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வைக்கிறீங்க, நல்லா இருக்குது, உங்களுக்கே பிடிச்சிருக்கு. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சி ஃபுல்லாக குடிச்சிட்டிங்க. அவங்க அத்தை உங்களை பார்த்துட்டு அவ்வளோதான் டேப்லெட் போட்டாச்சு, டேப்லெட் போட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. ஏன்னா ஐடியா கொடுத்துருப்பான், இந்த டேப்லெட் லைட்டாக கசக்கும். பட் இந்த ஃபுட்டோட இந்த டேப்லெட் சேர்ந்திங்கன்னா கசக்காது. அதாவது ஃபுட்டோட டேப்லெட் கலந்துக்கலாம். பட் எல்லா டேப்லெட்டையெல்லாம் டக்குன்னு யாரும் கலந்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நான் இப்படியே போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டுருவாங்க. பட் ஒயின் சாப்பிட மாட்டேன், அதனால் இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஒயினுக்கு ஃபுட்டோடு கலந்து கொடுத்துருங்கன்னு இருப்பான். உங்கள் அத்தை கேட்டிருப்பாங்க, சரி நீ டேப்லெட் போடுறேன்னா போடுன்னு. உங்களுக்கு அப்போயும் மழை தாவலை, எப்படா டேப்லெட் போடுறது இருக்குமோ. உங்கள் அத்தை சரி சொன்னதே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்காதான் நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்க. உங்கள் அத்தை வெளியே வந்தோடனே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, டே சாப்பிட்றாளாமா, கஞ்செல்லாம் சாப்பிட்றா, அப்போ அப்படியே கொடுத்துடலாமாடா. அப்படியே கொடுத்துடலாமா, ஆனால் ஒரு டானிக் மட்டும் குடிச்சு தான் ஆகணும். என்னடா சொல்கிறேன், அதுக்கு வேறு வழி இல்லையா. அது எதோடையும் கலக்க முடியாது, அது கொஞ்சம் போராட்டம் தான். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டான். ஸோ ஆஃப்டர்நூன் போல் வரான். ஏன்னா ஜூன் மார்னிங் வருவான். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஆஃப்டர்நூன் போகலாம் நீங்கள் வீட்டை சொல்லியிருப்பீங்க. ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ ஆஃப்டர்நூன் போல் வீட்டுக்கு போயாச்சு. உங்கள் அம்மா தட்டை போடலாம் விருந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஜூனுக்கு தான் ஒன்றும் புரியலை, எதுக்குமா இவ்வளோ செய்கிற. வயன் வராளா, பொண்ணு வரானோன்னு இவ்வளோ. நானும் தான் காலையில் வந்தேன், வெறும் தோசை. ஜூன் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு உனக்கெல்லாம் தோசையே ஓவரு.
என்னம்மா அந்த ஒயன் இருந்தப்போ கூட நீ இப்படிலாம் பேசுகிற, வர வர நீ ரொம்ப பேசுகிற தெரியுமா? ம் உன்னை விட கம்மி தான், நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தடபுடலாம் சமைச்சு வச்சுருக்காங்க. நீங்களுமே வந்து எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட்டு சாப்பிட வாடின்றாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா வாமிட் வருமா வேணாம்மா அப்படின்றீங்க வியூங்களை பார்த்துட்டு. சரி இரு, வாமிட் வராமல் இருக்க டேப்லெட் இருக்குது. நீங்கள் வியை பார்த்துட்டு அதுக்கும் டேப்லெட்டா ம் போடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியே ஒரு மாதிரி வச்சிட்டிங்க. சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் உங்களை உட்கார வச்சுட்டு, இந்தா இந்த தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிடு. தண்ணி குடித்தா கொஞ்சமாக தானே சாப்பிட முடியும். ஏதோ இவன் அண்டா தண்ணி குடிக்கிற மாதிரி பேசுகிறா. நீங்கள் அவனை பார்த்துட்டு சரி குடித்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வாங்கி நீங்களும் குடிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு எதுவுமே பண்ணல. நீங்கள் பட் நார்மலாகவே உங்களை பார்த்துட்டு இப்போ வாமிட் வர மாதிரி இருக்கா? இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறான். நீங்களும் சாப்பிட்றீங்க, வாமிட் வரல. நீங்கள் வீ பார்த்துட்டு ஏய் வாமிட் வரல அப்படின்றீங்க. சைலண்ட்டாக சொல்லியிருப்பீங்க வீ உங்களை பார்த்துட்டு. வராது ஏன்னா நீ டேப்லெட் போட்டிருக்க. நான் போடவே இல்லையே. தண்ணியில் கலந்தியா? டேஸ்ட்டு தெரியல அந்த மாதிரி டேப்லெட். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓன்னு ஷாக் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க. உங்களுக்கு சாப்பிட்டோன்னே செம்ம தூக்கம் வருது. நீங்கள் வீயை பார்த்துட்டு மாம்சே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்குறோம். தூக்கம் வருதுடா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு போயிட்டா. நீங்கள் ஜூன்கிட்ட பேச வேலை பாடா எனக்கு டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்க. ஜூனுங்க அம்மா பார்த்துட்டு அம்மா என்ன ஜூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வேறு ஏதோ வந்து ஸ்வீட் செஞ்சிட்ருக்காங்க ஈவினிங் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஜூன் டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஏன் அவன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா? அவள் எங்கடா சைலண்ட்டாக இருக்கா? நல்லா தானே பேசுகிறா. இல்லைம்மா எப்போதுமே ராவடி பண்ணிட்டே இருப்பா. அவளுக்கு என்னை பார்த்தாலே பரபரங்கும். அவங்க அம்மா பார்த்து முறைச்சிட்டு ஏண்டா உனக்கு தாண்டா அவளை பார்த்தா பரபரன்னு இருக்கும், அவளுக்கு ஒன்றும் இல்லை. நீ எப்படி இருந்தால் உன் மழுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. ஆனாலும் அவளுக்கு எனக்கு பார்த்தாலே முட்டிக்குமா. ஆனால் எனக்கு ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கல. அவங்க அம்மா பார்த்து சிரிச்சிட்டு அப்போல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வீட் செஞ்சுருப்பாங்க. கிணத்துக்குமா சும்மா எதையாச்சும் அவள் வந்தால் செஞ்சுட்டே இருக்க. இதை கம்மன் இருடா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வீட்டையும் செஞ்சுட்டாங்க. சரின்னு சொல்லி ஜூனும் விட்டுட்டான். ஸோ ஈவினிங்காக வந்து உங்கள் அம்மா அவங்கள்ட்ட அந்த ஸ்வீட் கொடுத்தாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க. ஜூனுக்கு வந்து ஈவினிங்காக பசிக்குது. அந்த ஸ்வீட்டை தின்றா மாடு நைட்டு சோறு தின்னுக்கலாம். பசிக்குதுமா. நீங்கள் ஜூனை பார்த்துட்டு சரி இரு அக்கா தோசை ஊற்றுறேன். ஜூனை வச்சு ஷாக்காக உங்களை பார்க்குறான். என்னடா இல்லை கதர்னா கூட ஒரு தோசை ஊற்ற மாட்டேன், நீ எனக்கு தோசை ஊற்றுற. வேணுமா வேணாமா? ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வெளில போய் கிச்சனில் போய் ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் தோசை ஒன்று கூட வேலை. அப்படியே அடுப்பு சூடேறினா கூட இந்நேரத்துக்கு தோசை எப்பயோ வந்திருக்கணும்டி. எங்கடின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அம்மா உள்ள வந்துட்டு பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. என்னடி பண்ணுற? இது என்ன முக்கியஷ்ட போகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வீயும் வந்திருப்பான். என்னடா இன்னும் தோசைக்கானா பயத்தட்டோடு உட்காந்துருக்கேன்னு. வீ உங்களை பார்த்துட்டு நல்லா இருக்குடி அப்படின்றான். ஆமாம் இதுப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஒரு பிளேட்டை கொடுத்துட்டீங்க. நீங்கள் ஒரு பிளேட்டை எடுத்துட்டீங்க. உங்கள் தம்பி வந்து உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மாட்ட போய் அம்மா போய் அவன் கண்ணை பொத்து. கண்ணையா பொத்துமா சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை போய் கண்ணை பொத்துறாங்க. நீங்கள் வீயோட கேமராவை ஆன் பண்ணி அந்த சைடு வச்சிட்டிங்க. இங்கே வைங்க. சரி இந்த சட்னி இப்படி வைங்க. மாமா சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் சரியாக வச்சிட்டான். ஓகே ஜூன் இப்போ நீ பாரு. ஜூன் வந்துட்டு அட பாவிங்களை வந்து கை எடுக்கடா அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எடுத்துருப்பாங்க. ஜூன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா அங்கே வந்து 4 பிளேட் இருக்குது. ஒரு பிளேட்டில் எம்ஏன்னு இருக்குது 2 பிளேட்டில். ஸோ கீழே அதே மாதிரி 2 பிளேட்டில் எம்ஏன்னு இருக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடி எம்ஏன்னு தோசை ஊற்றி வச்சுருக்கா? மாடு படி மாடு எத்தனை வருஷம் படித்து தண்டம் போல. உங்கள் தம்பி உங்களை பார்த்துட்டு என்னாடி திட்டுற? படிடான்னு சொன்னேன். எம்ஏ இதுக்கு என்னாடி அர்த்தம்? எம்ஏனா என்னடா? மாமா இது என்னடா? மாமா மாமா உன்னோட 2 குழந்தைங்க மாமான்னு கூப்பிட போகுது. 0 நிமிஷம் ஸ்டாப் ஆகிட்டான். 2 குழந்தைங்க மாமா. நீ மாமா ஆகிட்டடா பட்டி அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. மாமா ஆகிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்டான். ஆமாம் அடுத்து நீங்கள் அவனை பார்த்து அளவு சிரிக்கிறீங்க. நிஜமாடா? ஜூன் அப்படியே ஹாப்பியாக வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிப்பான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் அம்மா எடுத்திருப்பாங்க. பட் ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன தான் ஜீரோ நீங்களும் அடிச்சிட்டாலும் 2 பேத்துக்கு பாசம் அதிகம் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ இப்போ வந்து அவன் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கான். அப்படியே ஜூன் அழ ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஜூனை பார்த்துட்டு பக்கி உனக்கு அழலாம் தெரியுமா? நான்
கம்முனு இருடி. நிஜமாவா? நிஜமாடா? 2 குழந்தைங்க வந்து உன்னை மாமா மாமான்னு கூப்பிடும். என் பிள்ளைய விட்டு உன்னை நல்லா ஆட்டி கூப்பிட்றான் பாரு, டிஷ்யூ டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிக்னல்லாம் காட்டி விளையாடிட்டுருக்கீங்க. பட் அவன் தான் ரொம்ப எமோஷனலாக இருக்கான். அவனை சிரிக்க வைக்க நீங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியல. ஜூன் செம்மையாக அழுதுட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜூன் சமாதானம் இருப்பான். ஜூனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜூன் அதை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்கான். நிஜமாவாடி? எப்படி? இங்கே ஜூனை பார்த்துட்டு அது 1 வீக் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பாவி இத்தனை நாள் மெசேஜ் பண்ணுற, கால் பண்ணுற, ஒரு வார்த்தை நீங்கள் அதை பார்த்துட்டு நீலாம் லவ் பண்ணதை உடனே சொன்னேன். அம்மா இருக்காங்க அந்த மாதிரி தான் எதுவும் அப்படி சொல்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அங்கேயே பேசிட்டு அன்றைக்கி நைட்டு சரி அங்கேயே ஸ்டே பண்ணலான்னு சொல்லியாச்சு. நீங்களும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு கீழே வரீங்க. பார்த்தா யாரோ பேசுகிற சவுண்ட் கேட்டுட்ருக்கு. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஈவா. ஈவா எப்படி வந்த? ஈவா உங்களை பார்த்துட்டு அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கு. இவளுக்கு அப்புறம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஈவா பார்த்துட்டு ஜூன் சொன்னா நைட்டு மெசேஜ் பண்ணான் நீ அத்தை ஆகிட்டேன்னு. அத்தை ஆகிட்டீங்க. ஏன்னு உங்கள் அம்மா இருக்காங்க. வாங்க ஈவா அத்தை. ஈவா அப்படியே விஷயம் ஏன்னு உங்கள் அம்மா அப்படின்ட்டா. ஏன்னா உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி மா என் ஃப்ரெண்டாக என் குழந்தைக்கு அத்தை தானே. ஈவாட்ட சொல்லிட்டியாடி? நைட்டு சொன்னாங்களாம். நைட்டு சொன்னாங்களாவா? நீ சொல்லியா? நான் தாம்மா சொன்னேன். நைட்டு சொன்னேன். ஈவா உங்களை பார்த்துட்டு என் பேசிட்டி சின்ன வயசு பகையெல்லாம் வச்சு செஞ்சிடாதடி. வா 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 நீயும் புருஷன்ட்டு நிறைய பண்ணியிருக்கீங்கடி இருக்கு இன்னைக்கு. அனுப்பிச்சிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறேன். ஒன்றும் இல்லைம்மா அவளுக்கு ஏதாச்சும் புதுசாக டிஷ் வேணுமோ அதை தான் சொன்னேன். ஈவா உங்களை பார்த்துட்டு ப்ளீஸ் உன் தம்பி வெஞ்சன்ஸ்லாம் எங்கேயாச்சும் தீர்த்துறாத. சரி சரி வாங்க 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 ஈவா மேடம் உங்களுக்கு தான் நான் கொஞ்சம் கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தேன். பண்ணியாடி? பண்ணினே ரிப்ளை தான் வரல. எல்லாம் அது கொஞ்சம் பிஸி. தெரியுது தெரியுது. நீயும் அவனும் இன்னும் சிந்தானே ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். இல்லை 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 இவன் தலையாடுறான். புழுகாத. அவன் இங்கே தான் கம்முன்னு படிச்சுட்டு இருந்தான். ஆனால் இப்போ மேடம் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே தானே சார் படிக்கிறாரு. நடக்கட்டும் நடக்கட்டும். எங்க உங்களுக்கு இவங்க அறிமுகப்படுத்த பார்த்துட்டு இவங்களை பார்த்துட்டு இவன் ஏதோ பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஈவா அதாவது நம்ம வீட்டில் ஃப்யூச்சரில் வரப்போகிறவங்க. வீக்கு புரிஞ்சிச்சு. இவன் ஹாய் ஹாய் இவன் இப்போ நான் இவங்களை என்ன சொல்லி கூப்பிடணும் அந்த வேணா எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இவன் அவங்களை பார்த்துட்டு ஏண்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அதுக்கப்புறம் வேமா தான் போய் ஜூன் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அப்படியே ஜூன் ஃபேஸில் பார்க்கணுமே 1000 வாட் பல்ப் எரியுது. எப்படி சிரிக்கிறான் பாரு. ஆனால் எனக்கு இப்போ தாங்க ஒன்று பார்க்க டென்ஷனாக வருது. இவங்களை பார்த்துட்டு சேச்சி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் பிடிக்கிறான். எப்படிங்க நம்மளை விட வயசில் மூத்த பொண்ணு. நானும் உன்னை விட மூத்தவன் தாண்டி. ஆனால் இவங்களை பார்த்து சரி விட்டு அம்மா வேறு இருக்காங்க. ஆனால் நீ இழுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈவாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜூன் நல்லா பார்த்துட்டே இருக்கா. அப்படி ஜூன் கோடு நொறுக்கடு மிதிச்சிட்டிங்க. ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். என்னை அடிக்கவும் முடியாது ஜூன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஜூன் உங்களை பார்த்துட்டு தெரியும் எதுக்கடி காலை மிதிச்சு அப்படின்ற அவன் காலே வலிக்குது. நீங்கள் அவனை பார்த்துட்டு ஒன்றுடா அவன் காலில் கொசு உட்காந்துச்சு அதை மிதிச்சிட்டேன் செத்துருச்சு. ஜூன் உங்களை பார்த்துட்டு இப்படி மிதிச்சுன்னா நானும் செத்துருவேன் அவன் இப்படி மட்டும் மிதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே பேசுகிறான். ஏன்னா ஈவா இருக்காளாம். ஸோ அழுதுருக்கூடாதுன்னு பையன் ரொம்ப ட்ரை பண்ணுது. பட் நல்லா மிதிச்சிட்டிங்க போல கண்ணெல்லாம் கலங்குது. வீக் தான் அட்டி பாவி ஏன்டி இப்படி அவனை பழி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அங்கே பார்க்கணுமே ஈவா உங்கள் தம்பி தாங்குன்னு தாங்குறான். உங்களுக்கு கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி எதையும் வைக்கல. உங்களுக்கு தான் வைக்கிறான், உங்கள் அம்மா தான் வைக்கிறாங்க. பட் ஈவா தான் அவன் தாங்குறான். நீங்களும் நோட் பண்ணுறீங்க, இன்னொரு பர்சனும் நோட் பண்ணுறாங்க. அது ஏன்னா உங்கள் அம்மா தான் என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு தான் வச்சுட்ருக்காங்க. ஈவன் ஈவா கூட உங்களுக்கு தான் வைக்கிறான். பட் அவன் மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்கான். உங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் ஜூனை பார்த்துட்டு ஏங்க உங்கள்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு வரான். கொஞ்சம் உணர்ச்சி வாசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் அம்மா அவனையே தான் பார்த்துட்ருக்காங்க. வியும் வந்து டக்குன்னு ஜூனுக்கு சிக்னல் காட்டிப்பான். அவங்க அம்மா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வியும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் இதே உட்காந்துருப்பான். ஜூனும் அப்படியே கண்ட்ரோல் ஆகிட்டான். ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே பார்க்கணுமே ஈவாவும் ஜூனும் அடியில் கையை விட்டு பிடிச்சிருக்காங்க. நீங்கள் கவனிச்சிட்டீங்க வியை பார்த்துட்டு ஏங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு ஏதாச்சும் வேணுமா அப்படின்றான். எனக்கு ஒரு வேணும் அம்சம் கிட்ட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சென்சுட்டு கொஞ்சம் கிட்ட வரான். இவன் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தது நம்மளை பார்க்கல இவங்களை பார்த்துட்டு அப்புறம் அப்படின்றான். அவள் லவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வெளியே போக முடியாதல சார்னால. ஏன்னா நான் இருக்கேன், ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன், அம்மா வெளியே விடாதல. அதுக்குன்னு வீட்டில் வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு எரிச்சலாவது தெரியுமா. இவங்களை பார்த்துட்டு சரி 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 விடு 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 அப்படின்றான். கட்டவுளே ரொம்ப பண்ணுறான். என்னை விட சின்ன பையன் குழந்தைலாம் நினச்சி
இது கையை பிடிச்ச பிள்ளை பத்திரம் போல் இவங்களை பார்த்துட்டு கையை பிடிச்ச குழந்தை பொறுக்காது வையன் மூடு நீ அந்த வெண்ணெய் எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு வீக்கே சிரிப்பு வந்திருக்கும். ஸோ அப்படி கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் டயர்டாக இருக்கு போங்கடான்னு சொல்லி போய் படுத்துட்டீங்க. வந்து அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா ஈவன் வந்து உங்க கூட தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். ஈவன் அப்படியே வெளியே வரான். ஈவா அடிச்சுட்டு பார்க்குறான். ஆப்போசிட்டில் ஜூன் தான் நின்றுட்டு இருந்திருப்பான். என்னடா இங்கே வா போடா நான் கீழே போகிறேன் வா நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏவா சிக்னல் காட்டாங்காட்டி டக்குன்னு ஜூன் இழுத்துருப்பான். என்னடா பண்ணுற கம்மா அது மேலே வந்துருப்பாங்க. மழை மேலே வராது மக்களாம் வயசாயிடுச்சு படிக்கிற அளவுக்கு தெம்பில்லை. அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளை ஹிப்பில் கை வச்சுட்டு நம்ம இப்போ குழந்தை பெற்றுக்க போகிறோம். நம்மளா ஏண்டா ரொம்ப அவசரமோ? ரொம்ப அவசரம் தான் சார். நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். இன்னும் 2 மாதம் தாண்டி. அப்புறம் அப்புறம் என்ன கல்யாணம் தான் ஜாலி தான். என்ன ஜாலி தான் வேலைக்கு போக வேணாமா? என்ன வேலை அதை நீ பார்க்குறீல குழந்தை பெற்றுக்கொடு அழகாக பார்த்துக்கிறேன். பார்த்துப்பா பார்த்துப்பா ஒரு நிமிஷம் 2 பேரும் அப்படியே கல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த எபிசோடு இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போட்டுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இட்ஸ் ஃபைனல் பார்ட். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபைனல் பார்ட்டில் எல்லாம் கமெண்ட் பண்ணும். ஓகே மேம் ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாய், ஐ லவ் யூ.